ஐஸ்வர்யா, விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. தமிழ் சினிமாவில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வரும் குணச்சித்திர நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம் ஐஸ்வர்யா, பிருந்தா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா நாங்க இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறா. கிட்டத்தட்ட 39 வருஷம் சினிமால இது வரைக்கும் சார் நடிகரா எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்கீங்க? இல்ல, நான் தெருகோடியே தான் பார்த்துட்டு இருக்கிறேன். கோடியெல்லாம் நம்ம சம்பாத்தியம் பண்ணல. நான் வாங்கின அதிகமான சம்பளம் எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தி படம் தான். ரெட் சில்லி, ஷாருக்கான் ப்ரொடக்ஷனோட ரெட் சில்லியில சென்னை எக்ஸ்பிரஸ்ல தான் நான் அதிக சம்பளம் வாங்கினேன். 21 நாள் நடிச்சேன். 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. சூப்பர். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இன்கம் டேக்ஸ் ரேட்ல மாட்டி விட்டுருவீங்க. ஜெனரலா கேக்குறோம் சார். இல்ல, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா. இப்ப லேட்டஸ்ட் மூவி உங்களோட ரிலீஸ் ஆனதுல பார்த்தோம் அப்படின்னா அம்பி மூவி ரொம்ப அழகா நிறைய மக்கள் பேசப்பட்ட ஒரு மூவின்னே சொல்லலாம். அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது அம்பி அதுலயும் போலீஸ் கேரக்டர் தான் ஆஸ் யூஷுவல். நமக்கு டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் எல்வின் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு. நமக்கு போலீஸ் கேரக்டருங்கிற போது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நான் ஒரு 267 படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 படம் போலீஸ் கேரக்டர் தான் நடிச்சிருக்கிறேன். ஸோ அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. காம்பினேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா ரோபோ சங்கர் தம்பி. ஏன்னா அவர் காமெடி ஆர்டிஸ்ட்டு, நம்ம சீரியஸ் ஆர்டிஸ்ட்டு. பட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 சீன் எனக்கு வரும். 4 சீனுமே பார்த்தீங்கன்னா ஹைலைட் காமெடி. அது வேற லெவல் காமெடி. அது டைரக்டருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். எல்வின் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இந்த சீரியஸ் ஆர்டிஸ்டா ஒரு காமெடி ஆர்டிஸ்டா நம்மளை உருவகப்படுத்திட்டார். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 படங்கள்ல காமெடிகள் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த படம் பார்த்ததுனால நம்ம 2 டைரக்டர் கூப்பிட்டாங்க. ஸோ அந்த டைரக்டருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ப்ளஸ் ரோபசங்கர் தம்பி. அதில் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வேற லெவல் இருக்கும். அது அந்த அம்பி ஒரு கேரக்டர் பேர் அம்பி. அவர் ஒரு விஷயத்த செய்வாரு, அந்த விஷயம் அவருக்கு கெடுதலாவே போகும். படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் அந்த மாதிரியே போகும். அது த்ரூ அவுட்டா அந்த மாதிரி காமெடி போகும். அதுல நான் ஒரு 4 சீன் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது சொல்லணும்னா. சூப்பர் சார். ரோபோ சங்கர் சார் நம்ம காமெடியனா இத்தனை வருஷம் பார்த்தோம், நிறைய கேரக்டர் ரோல்ஸ்ல பார்த்திருக்கோம். ஆனா ஒரு ஹீரோவா பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது? உங்களுக்கு என்ன தோணுச்சு ஃபர்ஸ்ட்? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடிக்கும்போது உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அவர் ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்து டேப்லெட்டு, மருந்து, மெடிசன்லாம் எடுத்துட்டு தான் ஷாட்டுக்கு வருவார். ரொம்ப கொஞ்ச நேரத்தில் டயர்ட் ஆயிடுவார். ஸோ அந்த மெடிசன் எடுக்கிற டயத்துலையுமே பார்த்தீங்கன்னா வெயில்னு பார்க்காம இந்த இதெல்லாம் பார்க்காம நடிச்சு கொடுத்தாரு. அதை ஆன் டேட்டுக்கு ஆன் டயத்துக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. பட் அவர் கூட நடிக்கும்போது ஏன்னா ஆரம்பத்தில் அவர் ஸ்டேஜில் இதில் அசத்த போகுது யார் எல்லாமே அந்த காமெடி பண்ணி அவருக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியாகவே அடாப்ட் ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ அவரோட பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் இதை சொல்லும் போது தான் எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுச்சு சார். லைக் ஏதாவது சீரியஸான ரோலில் உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கா? சீரியஸான ரோல்லனா நான் கடவுள் படம் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அதில் பாலா சார் டைரக்ஷனு கோர்ட்டு சீன் அதில் வரும். அதில் ஜட்ஜிகிட்ட நான் சொல்லுவேன், he is not cooperative with properly அப்படின்னு. இந்த மாதிரி இங்கிலீஷ்ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையிலேயே இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டயலாக் இதுதான் எடுத்தாங்க. ஐ திங்க் நான் போனால் 3ஆவது நாள் அது. அப்போது பெரிய குளத்தில் ஒரு இடத்துல தான் அந்த கோர்ட்டு செட்டு போட்டிருந்தாங்க. சிங்கம்புலி சார் அசோசியேட் டைரக்டர். அவர் பாலா சாரோட சித்தி பையன். அவர் தான் அந்த படத்துக்கு அசோசியேட் டைரக்டர். அப்போ அவர் என்கிட்ட டயலாக் சொன்னார். இந்த டைலாக் எப்படி அந்த இங்கிலீஷில் இருக்க அப்படியே படிங்கன்னாரு. he is not cooperative with properly அப்படின்னோடனே பாலா சார் அந்த மானிட்டரில் பார்த்தாரு. அப்படியே பார்த்துட்டு அப்படி கூப்பிட்டாருங்க வாண்டார். அவர் எப்போவுமே பாலா சார் மானிட்டரை விட்டு எந்திரிச்சு வரவே மாட்டார். எதுனாலும் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அங்கே தான் சொல்லுவார். வாங்கினார். சார் சொல்லுங்கள் சார், எந்த ஊர் அப்படின்னாரு. சார் திருநெல்வேலி சார். எங்கே படிச்சிங்க? திருநெல்வேலியில் தான் சார் படித்தேன். கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்லை சார், போனதில்லை சார். கோர்ட்டில் நிறைய போலீஸ்காரங்க இப்படி தான் இங்கிலீஷ் பேசுவாங்க. நீங்கள் மானிட்டரில் என்ன பண்ணீங்களோ அதே இதில் டேக்கில் பண்ணுங்க. அது ரொம்ப சீரியஸான மேட்ரு. ஆனால் நம்ம படம் பார்க்கும்போது சிரிப்பு வராது. ஆமா சார், எக்ஸாக்ட்லி. அது காமெடியாக இருக்கும்.
ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரமணா படம் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். நான் வந்து பிஃபோர் வந்து நான் நடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்துட்டேன். இண்டஸ்ட்ரி அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். 88, 91 ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டிஎஃப்டி டைரக்ஷன் படித்தேன். பட் என்ன நடிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் படம் ரமணா தான், 2002 தான். அது ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனு. அது எதாச்சியாக நான் வந்து அவர் முருகதாஸ் சார், அவருடைய அசோசியேட் டைரக்டர் ராஜ்குமார், அவங்க ரூமுக்கு பக்கத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ராஜ்னு ஒருத்தர் இருந்தார், எங்கள் ஊருக்காரர், திருநெல்வேலிக்காரர். எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜூனியர் அவர். அவரை நான் பார்க்க போயிருந்தேன். அப்போ அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது பொதுவாகவே ஒரே ஊருக்காரங்க பேசுனாங்கன்னா அந்த ஸ்லாங் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலின்னா அவரும் திருநெல்வேலிங்கிறதுனால எல்லாம் என்னல எப்படிலாம் இருக்கா, எல்லாம் சும்மா இருக்கல அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருந்தோமா. இதை பக்கத்து ரூமில் இருந்து அவர் முருகதாஸ் சாரும் ராஜ்குமார் சாரும் கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து அங்கே ஒரு அரை மணி நேரம் அங்கே ரூமுக்கு வெளியில் அவர் கூட நின்று பேசிட்டு அப்படி போயிட்டேன். அப்போல்லாம் செல்ஃபோன் ஜாஸ்தி கிடையாது. லேண்ட்லைனில் எனக்கு நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ராஜ் ஃபோன் பண்ணுறாப்புல, இப்போ நாளைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு நீங்கள் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் போக முடியுமா அப்படின்னு. என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை முருகதாஸ் சார் வந்து பக்கத்து ரூமு, எங்கள் ரூம் பக்கத்து ரூமு, நம்ம பேசிகிட்டு இருந்தால் கேட்டார், அங்கே வர சொல்கிறாரு ஆஃபீஸ்க்கு அப்படின்னா. சரி நான் போகிறேன் அப்படின்னா. ஸோ அங்கே போகிறேன், 10:45 போயிட்டேன். அங்கே போனோம்னா அவன் ரிசப்ஷனில் உட்காந்துட்ருக்குறேன். உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படி கிராஸ் ஆகி போதா கேப்டன் போகிறாரு, சிங்கம் மாதிரி அப்படி கிராஸ் பண்ணி போனார். எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க, நானும் எந்திரிச்சிட்டேன். ரூம் போனார். அங்கே ஆஸ்கார் ஃபிலிம்ஸில் போய் உள்ளே போய் ரூமில் ரவிச்சந்திரன் சார், கேப்டனு, முருகதாஸ் சார் 3 பேர் உட்காந்து பேசினாங்க. அப்புறம் நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து ஒருத்தர் வந்தார், டைரக்டர் கூப்பிட்றாரு. உள்ளே போனோன்னே ஒரு டயலாக் எழுதி கொடுத்து இதை திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசுங்க. கேப்டனும் இருக்கார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கோம். எல்லாரையும் லாக்கப்பில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நார்த்துலேருந்து ஒரு போலீஸ் வந்திருப்பார். அவர் கேட்பார், ஏன்னா எல்லாரும் உண்மையாக சொன்னாங்களா அப்படின்னு கேட்பார். அப்போ ஒருத்தர் சொல்லுவார், நம்மளாவது பரவாயில்லைங்க, திருநெல்வேலி பக்கம் போலீஸில் மாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, தோலை உரிச்சு உண்மையாக வர வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திருநெல்வேலியிலேருந்து ஃபோன் வரும். ஃபோன் நான் தான் பேசுவேன். நான் தான் பால்பாண்டியம் பேசுனேன், அங்கே யாராவது உண்மையாக சொன்னாங்களா, ஏங்க அடிச்சா அப்படியே நிற்காமலா, இதுதான் டைலாக். ஆக்சுவலாக இது வாய்ஸ் எனக்கு கொடுத்தது நெல்லை சிவா. டப்பிங் கொடுக்கும்போது நான் இல்லை, எடுக்கும்போது நான் இருந்தேன். நைட் 2 மணிக்கு எடுத்தாங்க அந்த ஷாட். அப்போ இது நான் திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசுகிறோன்னா கேப்டன் சிரிச்சிட்டார். சிரிச்சுட்டு முருகதாஸ் சாரை பார்த்து அப்படின்னாரு, சரி அப்புறம் நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா. அப்புறம் நான் வெளியே வெயிட் பண்ணேன். அப்புறமா அதுலேருந்து ஒரு 3 நாளில் கூப்பிட்டு அது நடிச்சிட்டேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் அதுதான் வைங்களேன். ஸோ அதன் பிறகு வந்து நான் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தொடர்ச்சியாக வந்து 2வது படம் சாமி. சாமியில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சீன், விக்ரம் சார் கூட டயலாக், அது அவர் போலீஸ் இதில் ஏசியாக வருவார். அப்போ நாங்கள் வந்து ஒரு 100 பேர் கம்பு கத்தி அருவாவோட வருவோம். நாங்கள் பின்னாடி வரும்போது பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அக்யூஸ்ட் எல்லாம் வேணும். இந்த பக்கம் திரும்பினா அவங்கன்னா நான் ஒரு மர்டர் கேஸில் உள்ள போயிட்டு வந்தாங்க, இந்த பக்கம் திரும்பினா நான் 3 மர்டர் கேஸுங்க, உண்மையான அக்யூஸ்ட் எல்லாமே. டயலாக் செம்ம டயலாக், பவர்ஃபுல். ஒருத்தன் வருவான், வந்தோடனே அண்ணா சாமி வரான், எவம்ல அவன் சாமி, 10 பேர் சேர்ந்து செஞ்சா அது பேர் கொலைல, அதே 100 பேர் சேர்ந்து செஞ்சா அது பேர் கலவரம்ல, இப்ப இங்க நடக்க போறது கலவரம் அப்படிங்கிற மாதிரி அது டயலாக். ரொம்ப பவர்ஃபுல்லான சீன் அது. அப்புறம் அப்படியே வருவார் அவர். வந்தோடனே கலைஞ்சு போங்க பாரு, கலைஞ்சு போகலன்னா லட்டி வச்சு அடிப்பியோ, தட்டி வச்சு தடுப்பியோ, இல்ல கண்ணீர் போக போட்டு கலைச்சிருவியா, ஏ சாமி நீ போலீஸா பொறுக்கியா. இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சீன், அது பெப்பான சீன். இன்ஃபேக்ட் வந்து விக்ரம் சார் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு இந்த சீனை. என்ன சொன்னார்னா, எனக்கு ஆப்போசிட்ல அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து டயலாக் பேசினாரு, ஸோ அதனாலதான் அந்த சீன் வந்து ரொம்ப பெப்பா நின்னுது அப்படின்னு சொல்லி விக்ரம் சாரே சொன்னார். இது 2வது படம். இது எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டர், திருநெல்வேலியில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ அங்கே உள்ள பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மணிகண்டன் ஒருத்தர், அவர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, ஹரிசார் வந்திருக்காரு, நீங்க வாங்க அப்படின்னா. நான் எதாச்சும் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே போய் ஈவினிங்காக நான் போய் பார்த்தேன். அப்புறம் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் போய் ஹரிசார்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. என்னைய பார்த்துட்டு ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. நான் அடுத்த நாள் சென்னை கிளம்பி வந்துட்டேன். பார்த்தா அடுத்த நாள் கூப்பிட்றாங்க, உடனே வாங்கங்கிறாங்க. திரும்ப இங்கேருந்து அங்கே போய் அந்த படத்தில் அந்த சீன் நடித்தேன். அப்புறம் என்னுடைய 3வது படம் வந்து பார்த்தீங்கன்னா பிதாமகன். இப்போ ஓரளவு எல்லாமே பெரிய டைரக்டர். பிதாமகனில் வந்து வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த பிஃபோர் ஒரு சீரியல் நடித்தேன் சிவகுமார் சார் கூட. அப்போது அதில் போலீஸ் கேரக்டர் தான் நம்ம பண்ணது. அவர் ஒரு பிதாமகனில் ஒரு போலீஸ் ஜெயிலர் கேரக்டர்.
நான் வீட்டில் இல்லை, சிவகுமார் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, என் ஒய்ஃபு தான் அட்டன் பண்ணாங்க. நான் சிவகுமார் பேசுகிறேன். எந்த சிவகுமார் அப்படின்னா, நான் நடிகர் சிவகுமார் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை அவர் வீட்டில் இல்லைங்களா? இல்லை சார் அப்படின்னா, வந்தோடனே அப்போ நம்ம டி நகரில் சரவணா ஸ்ட்ரீட்டில் என் வீடு இருக்குது, சரவணா ஸ்ட்ரீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் வீட்டுக்கு வந்தோடனே சொன்னாங்க. நான் உடனே கிளம்பிட்டேன். நான் அவர் வீட்டுக்கு போனேன். அங்கே அவர் இல்லை, அவங்க மிஸ்ஸஸ் தான் இருந்தாங்க. போனோடனே உட்கார வச்சாங்க. அப்புறம் நானும் என்னுடைய பிரதர்ல 3 பேரும் போயிருந்தோம். ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு சார் வந்துட்டார். வந்தோடனே மாதிரி தம்பி ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, செங்கல்பட்டுல ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போய்கிட்டு இருக்கு. டைரக்டர் வந்து பாலா சார், நீங்கள் எதில் வந்திருக்கீங்கன்னாரு. காரில் தான் சார் வந்துருக்கேன். நேராக செங்கல்பட்டுக்கு போயிருங்க, நான் சூர்யா தம்பிகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னா. நான் வந்துட்டு உடனே கிளம்பி போயிட்டோம். 12 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா 1:30 மணிக்கெலாம் 1:20 அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போகிறோம், கரெக்டாக பிரேக் விட்றாங்க. நேராக போய் சூர்யா சாரை போய் பார்த்தோம். இது மாதிரி அப்பா சொன்னாங்க. நாம என்கிட்ட பேசிட்டாங்க, அப்பா நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் டைரக்டரை போய் பார்க்கலாம். அப்புறம் நான் போய் சாப்பிட்டுட்டோம். சூர்யா சாரை போய் பார்த்தோம். சூர்யா சார் வந்து பாலா சார்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அது மாதிரி அப்பா அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னோடனே, பக்கத்தில் ஒரு கேரக்டர் இருந்தது, நான் கண்டுக்கவே இல்லை, யாரோ நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டேன். பார்த்தா அவர் விக்ரம் சார் அந்த கெட்டப்பில் இருக்கிறாரு. பிதாமகனில் ஒரு, நான் வேற யாரோ இருக்கிறாங்க, நான் அதை பார்க்கவே இல்லை. அப்போ நான் என்கிட்ட பாலா சார் கேட்குறாரு, நடிச்சிருக்கீங்களா? ஆமாம் சார், நடிச்சிருக்கேன் சார். பாலா ஒரு என் கூட நடிச்சிருக்காரு, அதுக்கு முந்தின படம் சாமி. விக்ரம் சார் சொல்றாரு, பாலா இவர் என் கூட நடிச்சிருக்காரு, நல்லா டயலாக்லாம் பேசுவார். இப்படி பார்க்குறேன், விக்ரம் சார் நீங்களா? சாரி சார், நான் வேற யாரும் நினைச்சேன். இல்லை பரவாயில்ல, பாலா நல்லா டயலாக் பேசுவார், நல்லா நடிப்பார் அப்படின்னு அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. சிவகுமார் சார் ரெக்கமெண்டு, சூர்யா சார் ரெக்கமெண்டு, விக்ரம் சார் ரெக்கமெண்டு. ஏன்ட ஒரு பாலா சார் வந்து அப்படியே நடந்து காட்டுங்க, இப்படி திரும்பி காட்டுங்க, டயலாக் பேசி காட்டுங்க, போல்டா பேசி காட்டுங்க, போல்டா பேசி காட்டுங்க அப்படிலாம் சொன்னார். நல்லா பேசினேன். பேசி முடிச்சோடனே அப்படி திரும்பி பார்க்குறேன், அங்கே ராஜ்கிரண் சார் ஜெயிலர் கெட்டப் போட்டு, இதில் நெக்கில் ஒரு இந்த இதெல்லாம் போட்டு அவர் இருக்கிறார். எனக்கு சிவகுமார் சார் ஜெயிலர்னு தான் சொல்லி விட்டாரு. இப்படி பார்த்தா அங்கே அவர் ராஜ்கிரண் சார், நம்மளை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. சரி இன்னைக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சரி நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஃபோன் வருது, உடனே செங்கல்பட்டு கிளம்பிவாங்க. இப்போ உடனே வாங்கினாங்க. உடனே போனால் பாலா சார் எப்போவுமே வந்து ஸ்பாட்டில் தான் எல்லாம் முடியெல்லாம் வெட்டுறது வைக்கிறது எல்லாமே. ஷார்ட்டாக முடியெல்லாம் வெட்டி, அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் நான் ராஜ்கிரண் சார் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 நாள் எடுத்தாங்க, நிறைய எடுத்தாங்க படத்தில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீன் தான் நான் வருவேன், ஒரே ஒரு 3 சீன் தான் வருவேன். அதில் வந்து பர்டிகுலராக ஒரு சீன் சொன்னோம்னா அவரை வந்து கட்டி போட்டு அடிப்பாங்க. அப்போ நான் வந்து அவரை வந்து இப்படி பார்ப்பேன். மானிட்டரில் எனக்கு எதுவுமே சொல்லலை அவங்க. மானிட்டரு இவர் விக்ரம் சார் பாலா சார்லாம் சொல்கிறாங்க, பார்க்குறது தான் ஒன்றும் டயலாக் இல்லை, டேக்கே போயிடலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு முன்னாடியே விக்ரம் சாரும் பாலா சாரும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படியே போய் பார்ப்பேன், அப்படியே இங்கேருந்து இப்படி பார்ப்பேன்னா அவர் வான்னு கத்துவார். என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் உண்மையில அதை ஜர்க் அடிச்சு பயந்துட்டேன். ஷார்ட் ஓகே. அதுக்கப்புறம் விக்ரம் சாரும் பாலா சாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இதை நாங்க சொன்னீங்கன்னா இந்த எஃபெக்டை நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க, இந்த ஷாக் ரியாக்ஷன் நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மோதிர கையில குட்டு போட்டதுனால பெரும்பாலான படங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய டைரக்டர் கூட தான் நம்ம பண்ணது. ஓகே, நீங்க எப்போ யோசிச்சிருக்கீங்களா சார் இந்த மாதிரி போலீஸ் ரோல் இது மாதிரி ரகடாவே பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு இந்த ஒரு மாதிரி லவ்வர் பாய் இந்த மாதிரி பண்ணணும்ன்றது ஆசைகள் வந்திருக்கா? அப்படின்னா நம்ம ஹைட்டு வெயிட்டுக்கு நமிதா மேடம் தான் கரெக்டா இருப்பாங்க. இல்ல சார், இந்த மாதிரி பாசமான ஒரு அப்பா மாதிரி இல்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். அது வந்து பண்ணுனேன் நான். கேப்டன் பையனோட ஃபர்ஸ்ட் படத்துல சகாப்தம் படத்துல அவருக்கு அப்பாவா நடிச்சேன் நான். ஏன்னா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த அப்பா கேரக்டருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஜேபி சாரு, நெப்போலியன் சாரு, நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. பட் கேப்டன் வந்து விடாப்புடியா இதை வந்து இவர் தான் பண்ணணும்னு சொல்லி எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்தாரு. அந்த வந்து அதில் வந்து நல்ல கேரக்டர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீரசேகரன் ஒரு படம், அதில் ஒரு ஜெயிலர் கேரக்டர், அருமையான கேரக்டர். பழைய காவல் தெய்வம்னு ஒரு படம் உண்டு, சிவாஜி சார் படம். அதில் வந்து அவர் கைதியா வருவார். எஸ்வி சுப்பியா சார் வந்து ஜெயிலராக இருப்பாங்க. அந்த கைதுக்கும் அந்த ஜெயிலருக்கும் உள்ள ஒரு அந்யோன்யம்,
ஸோ அதே மாதிரி ஒரு மேட்ரு இந்த படத்தில் எனக்கு இருந்தது, வீரசேகரன். நான் நடித்த படங்கள்லேயே எனக்கு 267 படம் நடித்தேன். எனக்கு இந்த பிடிச்ச படம்னு கேட்டிங்கன்னா அது வீரசேகரன். சூப்பர். ஆமாம், அதில் வந்து வீர சமீர்னு சொல்லி ஒரு ஆர்ட் டைரக்டர், அவர் தான் வந்து அதில் ஹீரோ. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அருமையான கேரக்டர். அண்ட் இப்பெல்லாம் வந்து நிறைய படங்களை விட சீரியல்ஸும் நிறைய வருது. அண்ட் நீங்களுமே சீரியல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்கீங்க. எதுல சார் அதிகமா சம்பளம் தராங்க, சீரியலா மூவியா? இல்ல அதாவது நீங்க வரும்போது இடக்கு மடக்காவே கேட்டுருக்கீங்க, சார் சம்பளத்திலேயே இருக்கிறீங்க. இல்ல சார், அதாவது தோணுச்சு. பொம்பளை கிட்ட வயசை கேட்க கூடாது, ஓ ஆம்பளை கிட்ட வருமானத்தை கேட்க கூடாது. அப்படியா? ஆமா, இட் இஸ் மை பாலிசி. சூப்பர் சார். அதாவது சினிமாவில தான் சம்பளம் ஜாஸ்தி, சீரியல்ல வந்து சம்பளம் கம்மி, வேலை ஜாஸ்தி. சீரியல் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நான்லாம் வந்து ஆரம்பத்தில் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தா மதிக்க மாட்டேன், என்ன இவங்க சீரியல் ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு. பட் நம்ம உள்ள ஒன்ஸ் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சீரியல் ஆர்டிஸ்டோட கஷ்டம் தெரிஞ்சுது. அதாவது ஒரு நாளைக்கு 1.5 எபிசோடு 2 எபிசோடு ஷூட் பண்றாங்க, 10 பக்கம் டயலாக்னாலும் பேசுறாங்க. சினிமாவில் வந்து உங்களுக்கு கட் ஷாட் நிறைய எடுத்து டயலாக் கட் பண்ணி எடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்து ஒரு 10 பக்கம் சீனு 15 பக்கம் சீனு அனாவசியமாக எடுப்பாங்க. ப்ராம்ப்டிங்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் நான் போய் சீரியலில் நடிக்கும்போது நமக்கு அந்த கேட்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த அவங்க டயலாகை வந்து நீங்கள் பேசி முடிச்சு இன்னொரு ஆர்டிஸ்ட் பேசி முடிச்சு நம்ம டயலாக் வரும்போது அந்த டயலாக்கை கேட்ச் பண்ணி ப்ராம்ப்டிங் பண்ணும்போது அதை கேட்ச் பண்ணி அதை கேட்டு அதை பேசி மாடுலேஷனு பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து சீரியல் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பட்டு சீரியலில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே உண்மையிலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா சினிமாவில் விட சீரியல் ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாமே நல்ல ஆர்டிஸ்ட் தான். உண்மை சார், உண்மை சார். ஆனா இப்ப இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இப்ப நீங்க சீரியல்ல நடிக்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு படத்துல வாய்ப்பு கிடைக்காது, சீரியல் ஆர்டிஸ்டாவே உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு. பட் நீங்க சொல்றீங்க ரெண்டுக்குமான டிஃபரன்சஸ் வந்து உண்மையா, இங்கேயும் ஹார்ட் ஒர்க் தான், அதே ஹார்ட் ஒர்க் தான் பண்றோம், இங்கேயும் நம்ம அதே நடிப்பு தான் பண்றோம். பட் அப்படி ஒரு விஷயம் உருவாகுது இல்ல சார்? அது இல்ல, அது நீங்க சொல்ற மாதிரி அவர் சீரியல்ல பிஸியா இருக்காரு. அது அசிஸ்டன்ட் டைரக்டரே வந்து டிஸ்கஷனை போய் சொல்லுவாங்க, இவரை போடலாமான்னா சார் அவர் சினிமாவோட சீரியல்ல நிறைய நடிச்சிட்டு இருக்காரு சார். அந்த காரணம் தான். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா சினிமா வந்து கம்மியா தான் போய்கிட்டு இருக்கு ஷூட்டிங். ஒரு 12 படம் 13 படம் தான் போய்கிட்டு இருக்கு. பட் சீரியல் வந்து 60ல இருந்து 66 சீரியல் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நிறைய இப்போ மாறிடுச்சுல உங்களுக்கு, ஓடிடி வெப் சீரியஸ் அப்படி இப்படின்னு நிறைய வந்ததுனால. பட் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. சீரியல்ல நடிக்கிறாரு அப்படின்னா சினிமாவில் வாய்ப்பு கொடுக்குறது, அவர் அதில் பிஸியாக இருக்காரு அப்படிலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் கேரக்டர் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம வந்து 2 சீரியல் பண்ணுறோம்னா இதில் ஒரு 5 நாள், அதில் ஒரு 5 நாள், 10 நாள், மற்ற ஒரு 20 நாள் இருக்கு, அதை சினிமாவுக்கு ஒதுக்கிறது. இப்ப இதுல வரவேற்புன்னு பார்க்கும்போது சார், இப்ப சினிமால நடிக்கிறாங்க நிறைய நடிகர்கள் நடிக்கும் போது கூட, இப்ப சீரியல்ல நடிக்கும் போது நாம அவங்கள அங்க பார்த்தோமே அப்படின்னு சொல்லி டெலிவிஷன்ல வந்து மக்கள் நிறைய பேர் கனெக்ட் ஆகுறாங்க. ரிசப்ஷன் எதுல அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சீரியல்ல தான். ஏன்னா நம்ம வந்து கிச்சன் வரைக்கும் ரீச் ஆகிறோம். சினிமாவில் அப்படி கிடையாதுல்ல. உங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து எல்லாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. பட் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸுமே வந்து பார்க்குறாங்க. அது 7 மணிக்கு அந்த டிவி, 8 மணிக்கு இந்த டிவி, 9 மணிக்கு இந்த டிவி அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு டயத்துக்கு ஒரு சீரியலை வச்சுக்கிட்டு எல்லா இதுலேயுமே பார்க்குறாங்கல்ல. ஸோ வந்து ரிசப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் தான். ஏன்னா நான் இதை வந்து கண்கூடாகவே நம்ம பார்த்துருக்குறேன். நான் எங்கே பார்த்தோம்னா காரைக்குடி ஒரு ஷூட்டிங் போயிருக்கிறேன். நாங்கள் ஒரு 3 ஆர்டிஸ்ட் போனோம். ஒருத்தர் இல்லை, அவர் நோ மோர், இறந்துட்டார். அவர் ஒன்று, நான் ஒன்று. அவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட். 2 பேருமே சினிமா ஆர்டிஸ்ட். நானும் சினிமா ஆர்டிஸ்ட் தான். பட் நான் வந்து சீரியலில் கன்வெர்ட் ஆகி நிறைய சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். காரைக்குடியில் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு குன்னக்குடி கோயிலுக்கு போகிறோம். அவங்க 2 பேரை விட எனக்கு தான் ரிசப்ஷன் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா நம்ம சீரியல் நிறைய பண்ணதுனால லேடிஸ் நிறைய பேர் வர்றாங்க, பேசுறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் சொல்றாங்க, ஏப்பா நம்ம சீரியல் நடிக்கணும் போல இருக்குப்பா அப்படின்னு அந்த 2 ஆர்டிஸ்ட் சொல்றாங்க. ஸோ வந்து ரிசப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் தான். உங்களை சடனா யாராவது பாக்குறோம் அப்படின்னா, என்னடா ஒரு கொஞ்சம் ரகடா இருப்பாரு, இப்படிலாம் நான் அன்பா பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். பட் நேச்சுரலா நம்மளுடைய மீசை ராஜேந்திரன் சார் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்? ரியல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கோவம் ஜாஸ்தி வரும். கோவம் இருக்க இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியா அது சார்? வந்து எங்க தலைவர் கரெக்டான கரெக்ட், தப்புனா தப்பு. அங்க இருந்து நமக்கு வந்த ஸ்கூல். ஏன்னா நான் அவர் கூட ஒரு 36 இயர்ஸ் டிராவல் பண்ணி 33 இயர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கிறேன். நான் அவரோட சினிமாவிலையும் டிராவல் பண்ணியிருக்கிறேன், பாலிடிக்ஸ்லையும் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். அவர் வந்து அதே மாதிரி தான், கரெக்டுனா கரெக்டு மாதிரி, தப்புனா தப்புன்னு சொல்லுவார். ஸோ அந்த ஸ்கூல் தான் நமக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டு அப்படின்னு தான் நம்ம போவோம். நிறைய பேர் நம்மளை வந்து போலீஸாவே நினைக்கிறாங்க. நான் வந்து உண்மையான டிபார்ட்மெண்ட் கூட நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க உண்மையிலே போலீஸாமாங்க. அந்த மேபி இந்த மீசை அதெல்லாம் வந்துட்டு அந்த ஹைட்டு வெயிட்டுக்கு அதெல்லாம் கேட்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு கூட கிண்டல் பண்ணுவாங்க,
கலவரம் வந்தா கமிஷனருக்கு போன பண்றாங்களோ இல்லையோ உனக்கு போன் பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம பண்ண கேரக்டர் எல்லாமே வந்து போலீஸ் தான். ஸோ அது ஒரு வகையில வந்து பிளஸ், ஒரு வகையில வந்து மைனஸ். ஏன்னா கேப்டனே ஒரு தடவை என்னை கூப்பிட்டு வார்ன் பண்ணாரு, த்ரூவா போலீஸ் கேரக்டரே பண்ணாத, ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க, கடைசி வரைக்கும் நம்ம போலீஸ் தான் பண்ணணும். என்னி அப்படிதான் ஆரம்ப காலத்துல பூரா போலீஸா கொடுத்தாங்க, நான் அதை டைவர்ட் ஆகி வந்துட்டேன், அது பண்ணாத. நான் சொன்னேன், இல்லை கேப்டன், கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடக்கூடாதுல்ல கேப்டன், வேலை இல்லாமல் ஒரு 6 மாதம் சும்மா உட்காரு, அப்பதான் கேரக்டர் மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் நம்ம அவர் சொன்னதை கேட்கல. இப்ப வரைக்கும் நடிக்கிற படங்கள்லாம் எல்லாமே போலீஸ் தான். ஏன்னா நம்ம ரெடிமேடாவே ட்ரெஸ் வச்சிருக்கோம். கேட்டுறது, இன்ஸ்பெக்டரா 3 ஸ்டார், எஸ்ஐயா 2 ஸ்டார், அப்புறம் டிஎஸ்பியா 3 ஸ்டார், ப்ளூ ரோப்பு. ஸோ எல்லாமே கையில வச்சிருக்கோம். 3 செட்டு வச்சிருக்கேன். சூப்பர் சார். ஆமா, யூனிஃபார்ம் வந்து 3 செட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி மீசையும் அப்படித்தான். ஒரு படத்துல நான் தெலுங்குல போய் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன், ஹை ஸ்கூல்னு ஒரு படம், கிரண் மேடம் நடிச்ச படம். அப்போ அங்க வந்து நம்ம கல்ச்சர் இந்த மாதிரி மீசெல்லாம் வேண்டான்ட்டாங்க. சார் கொஞ்சம் மீசையெல்லாம் எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் மீசையை எடுத்துட்டேன். அங்கே நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏவிஎம்ல இருந்து எனக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி அஜித் சார் பண்றாரு, பேரரசு சார் டைரக்ஷனு, திருப்பதினு ஒரு படம், போலீஸ் கேரக்டரு, 22, 23, 24 வர முடியுமா அப்படின்னாங்க. சரி சார் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். திரும்ப 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் வருது, சார் அந்த மீசை வச்சிருக்கீங்களா அப்படின்னு. இங்க மீசை எடுத்துட்டேன், இங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்க ஷூட்டிங் போயிட்டு. சார் மீசை இல்லையா சார், எடுத்துட்டேனா சார். அப்படியா, நான் திரும்ப வரேன் சார் அப்படின்னு போனை வச்சுட்டு திரும்ப வந்தாங்க. சார் அது வேண்டாம் சார், வேற ஆர்டிஸ்ட பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சார். இந்த மீசையை எடுத்ததுனால வாய்ப்பு போயிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் இப்ப மீசையை எடுக்கிறதே இல்லை. வாய்ப்பு எங்க போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீசையை எடுக்கிறதே கிடையாது. அப்ப இப்ப வேற லாங்குவேஜஸ்ல இப்படி கேட்கும் போது என்ன உங்களோட அபிப்பிராயம், என்ன கொடுப்பீங்க, இல்ல என்ன சொல்வீங்க? இல்ல வேற லாங்குவேஜ்ல நம்ம வந்துட்டு போனோம்னா சேம் மீசா தான், எனக்கு கண்டினியூட்டி இருக்குன்னு சொல்லிடுவோம். தமிழ்ல வந்து கண்டினியூட்டி இருக்கு, மீசை எடுக்க முடியாது. அப்படியும் ஒரு தடவை எடுத்துட்டேன். சென்னை எக்ஸ்பிரஸ் படம் நடிக்கும் போது முதல்ல இந்த மாதிரி மீசையை போனேன். தெலுங்கு படத்துல நடிச்சதுனால மீசை எடுத்துட்டேன். அப்புறம் அதே மாதிரி ஒரு மீசை எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுங்கிறதே வரப்பிரசாதம் மாதிரி நினைக்கிறாங்க. இதை மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? பேரரசுன்னு ஒரு படம், கேப்டன் படம், அதுல ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர் கூப்பிட்டுருந்தாங்க, அது மிஸ் பண்ணிட்டோம். நிறைய படங்கள் அந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. நிறைய நம்ம வேற ஒரு இதுல நடிச்சுக்கிட்டு இருப்போம், அப்போ கூப்பிடுவாங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படம்லாம் நிறைய மிஸ் ஆயிருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம இங்க அட்வான்ஸ் வாங்கியிருப்போம், டேட்டை கொடுத்துருப்போம். அதனால அது ஒண்ணு, அது எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அது நடக்கும். சார், நீங்க விஜயகாந்த் சாரோட கிட்டத்தட்ட 33 வருஷம் டிராவல் பண்ணேன்னு சொன்னீங்க. நீங்க ஒரு ரசிகரும் கூட அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவரோட பையனோட நீங்க நடிக்கிறீங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளவு எமோஷனலா இருக்கு சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. அது இங்க மிஸ்ஸிங். ஏன்னா சீனியர் அவர். இவர் வந்து இப்போதான் வந்திருக்கிறாரு. சகாப்தம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரோ இருக்கும், சுவரை ஒட்டி அந்த பீரோ இருக்கும். அந்த பீரோவில் வந்து டிராயர்ல இருந்து ஒரு பத்திரத்தை எடுக்கணும். பொதுவாக வந்து ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே வந்து எல்லா பக்கமுமே வாட்ச் பண்ணணும். கேமரா ஆங்கிள் இருந்து, லைட்ல இருந்து, பொசிஷன்ல இருந்து எல்லாமே வாட்ச் பண்ணணும். பட் நம்ம வந்து ஆல்ரெடி கேமராமேனாக இருக்கிறோம், அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை செஞ்சோம், டைரக்டராக வேலை செஞ்சுருக்கிறோம், நடிச்சிருக்கிறோம், டிஎஃப்டி படிச்சிருக்கிறோம். பட் அந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். சகாப்தம் படத்தில் அந்த பீரோவில் இருந்து நான் போய் ஒட்டி போய் எடுத்தேன்னா, திட்டினார், லைட்டை பாருங்கள், எங்கே லைட் இருக்குது, உங்கள் ஃபேஸில் லைட்டு வரணும், கேமரா எங்கே இருக்குன்னு பாருங்கள், கேமராவுக்கு பின்னாடி அதிகமாக நிற்கக்கூடாது, ஃப்ரெண்டு தான் நம்ம கேமராவில் அதிகமாக தெரியணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அது இங்கே மிஸ்ஸிங். ஏன்னா இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமே வந்து அந்த கண்ணில் வந்து அந்த சகாப்தம் படத்தில் வந்துட்டு நான் வந்து தம்பி சண்முக பாண்டியன் வந்து சாப்பிடாம சோறை வந்து அப்படியே பசிஞ்சுக்கிட்டே இருப்பார். அம்மா கிடையாது, நான் தான் சமையல் பண்ணி எடுத்து கொடுக்கணும். அப்போ நான் வந்து கிச்சனில் இருந்து அதை எடுத்துகிட்டு வரும்போது சோறை பார்த்துட்டு அவரை பார்க்கணும். அது ஒரு லுக்கு, ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்காது. அந்த லுக்கு சேஞ்சஸ்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இது வந்து தம்பிக்கு வந்து தெரியாது. ஏன்னா தம்பி இப்போ 4 படம் தான் நடிச்சிருக்கிறாரு. ஒரு 5-6 படம் பண்ணாருன்னா அது அந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ வந்து டெக்னிக்கலாகவும் சரி, ஆக்டிங் சைடும் சரி சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி டப்பிங் பேசும்போது நான் வந்து நிறைய டேக் வாங்கினேன். ஓய் அப்படின்னாரு, நான் போயிட்டேன். என்னுடைய டயலாக அசால்ட்டா ஒரே டேக்ல பேசினார். ஸோ அதான் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஸோ அது வந்து இங்கே வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரைமணப்பு அப்படிங்கிறது வந்து இவர்கிட்டையும் இருக்குது அவர்கிட்டையும் இருக்குது. அது கேப்டன் வந்து அது கிரேட். அது வந்து சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் அந்த பாகுபாடு கிடையாது. அதே மாதிரி வந்து சாப்பாடு அது எல்லாருமே சொல்லுவாங்க. நான் நேரடியாக பார்த்துருக்கேன். மரியாதைன்னு ஒரு படம் காரைக்குடியில் ஷூட்டிங்கு. காலையிலேயே வந்து சொல்லிட்டாரு, ப்ரொடக்ஷனில் வந்து சொல்லிட்டாரு, சாப்பாடு மதியம் வந்து நான் தான் பண்ணுவேன், ப்ரொடக்ஷனுக்கு சொல்லிடுங்க நம்ம இன்னைக்கு ஏன் சாப்பாடு அப்படின்னு. 130 பேர் இருக்கிறோம். விக்ரமன் சார் டைரக்ஷனு, அம்பிகா மேடம், இவர் சண்முகராஜன் சார், விருமாண்டி சண்முகராஜன் சார், சம்பத் பெங்களூர் சம்பத் சார், நான், ரமேஷ் கண்ணா சார், மீனா மேடம், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு. அப்போது கரெக்டாக 1:05 பிரேக் விட்டோன்னே கம்பெனி காஸ்டியூமை கழட்டிட்டு ஒரு லுங்கி ஒரு பனியன், ஒரே அது பெரிய வீடு இங்கே இருந்து அங்கே வரைக்கும் 130 பேரும் ஒரே மாதிரி உட்கார வச்சிட்டாரு. யார்? ஈவன் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் முதல் கொண்டு, மேக்கப்பு காஸ்டியூமு எல்லாரும், ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவருடைய அசிஸ்டண்ட், அவருடைய டிரைவரு, அவர் சார்ந்த ஆளுங்க சினிமாக்காரங்க அவ்வளோ பேரையும் உட்கார வச்சுட்டு அவரே வந்து எல்லாருக்கும் இலை போட்டு இவ்வளவு பேருக்கும் பரிமாறினாரு. காடை, பிரியாணி, சிக்கனு, மட்டனு, நண்டு, முட்டை, என்னென்ன ஐட்டம் உண்டோ அவ்வளவு ஐட்டமும் ஃபுல்லா 130 பேருக்கும் வந்துங்க அவரும் அவரை சார்ந்தவங்களும் வந்து பரிமாறினாருங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமாலாம் இவர மாதிரி யாரையுமே பார்க்க முடியாது. சார், ஆக்டர் ராஜேந்திரன் வந்து சீரியல் மூவின்னு இப்போ பயங்கர பிஸியா இருக்காரு. டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் ராஜேந்திரன் சார் எங்க போனாரு, என்ன ஆனாரு? இல்லை, ஆக்சுவலி வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணினேன். நிறைய படங்கள்ல வந்து டிகே, ஏன்னா சொந்த ஊர் திருநெல்வேலி, டிகே ஏரியா, நிறைய படங்கள் நான் பண்ணேன், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன். முக்கியமாக கேப்டன் படங்கள் நிறைய பண்ணேன் நான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பண்ணது வந்து ஜெயம் ரவி சாரோட இது பண்ணேன், சம்திங் ஓகே, அது ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் தான். அப்புறம் வந்துட்டு விட்டுட்டேன், நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிப்போச்சு. அப்போ நல்லா இருந்தது, மினிமம் கேரண்டியாக இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் தேட்டர் மட்டும் இருந்தது, ஊரில் நேட்டிவ் பிளேஸில் தேட்டரு எக்ஸிபியூட்டராக இருந்தேன். அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் அதுவும் இல்லை. ஏன்னா வந்து தேட்டரில் வந்து கலெக்ஷன் கம்மியானதுனால இப்போ நம்ம வந்து அங்கே வந்து ஆளுங்க பார்த்த ஸ்க்ரீன்லாம் இப்போ வந்து ஆடு மாடு பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து அதை வந்து இப்போ ஆடு மாடு பண்ண மாதிரி ஆக்கியாச்சு. தேட்டரில் வந்து இப்போ தேட்டரும் பார்க்கல, டிஸ்ட்ரிபியூட்டரும் பார்க்கல, வெறும் நடிகர் மட்டும்தான். பட் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். நான் 2000 நேனன்டே ஸ்டெமெனான்னு ஒரு படம் பண்ணேன், தெலுங்கு படம். ஆமாம், கீர்த்தி சாவ்லான்னு ஒரு ஹீரோயின் வந்து தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ரோஹித்னு ஒருத்தர், சுனில்னு இப்போ வந்து இதில் புஷ்பாலெல்லாம் வில்லனாக நடித்தார், அவர் காமெடி ஆர்டிஸ்ட் பண்ணார். அப்புறம் ஆலின்னு ஒருத்தர் காமெடி ஆர்டிஸ்ட், அதெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணேன். தமிழில் நான் வந்துட்டு ஒரு படம் பண்ணேன், காதலே என் காதலே அப்படின்னு சொல்லிட்டு 2006 பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, நிறைய பேர் வந்து கன்னட ஆர்டிஸ்ட் தான். கன்னடா ராமகிருஷ்ணா, அவினாஷ் சார், சித்ரா ஷனாய் அப்படின்னு அவங்கள வச்சு ஒரு படம் வந்து பண்ணோம். பட் பெரிய அளவுக்குலாம் படம் போகலை. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு கிடைச்சிது, பெண்களை உயர்வாக சித்தரித்த படம் அப்படின்னு சொல்லி அவார்டு கிடைச்சிது. ஸோ வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்போ வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அதனால் பண்ணலை, நிம்மதியாக இருக்குது. நடிச்சுட்டு போனோமா, சீரியல் நடித்தோமா, காசை வாங்கினோமா, போனோமா, அப்படி இருக்குது. ஒரு டாஸ்க் மாதிரி ஒரு சின்ன கேள்வி சார், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் நீங்க ஆப்வியஸா ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோவோட படத்துல நீங்க வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பிளே பண்ண போறீங்க. இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்கமிங் ஹீரோவோட படத்துல ஒரு வில்லன் கேரக்டர் பிளே பண்ண போறீங்க. இது ரெண்டுமே ஒரே டேட்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? யாரு முதல்ல காசு கொடுத்தாங்களோ அவங்களதான். சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, யாரு அட்வான்ஸ் கொடுத்து டேட்டை பிளாக் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம். அதுதான் முறை, அதுதான் தொழில் தர்மம். அது சின்ன ஆர்டிஸ்டா இருந்தானே பெரிய ஆர்டிஸ்டா இருந்தானே, ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த டேட்டை கொடுத்து இந்த அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, அவங்கள தான் நம்ம போகணும். சரி சார், இல்ல இப்படி கேக்குறோம் சார், நீங்க வந்து டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரி, வில்லன் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா, போலீஸ் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? அது நீங்க டேட்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ போலீஸ் கேரக்டர் 3 நாள் அப்படி அப்படின்னா அதை நம்ம யோசிக்கணும். வில்லன் கேரக்டர் 10 நாள் வருது அப்படின்னா ஓகே, மீட்டர் 10 நாள் விழுந்துரும். இப்பவும் டிப்ளமேட்டிக்கா தான் ரெண்டுமே 10 நாள். அப்போ நான் சூஸ் பண்றது, ஏன்னா போலீஸ் நிறைய நடிச்சிட்டோம், அதனால நம்ம வில்லனை சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. பட் இந்த வில்லன் போலீஸ் இப்படி இருக்குல்ல சார், நீங்க அப்போ நமித்தான் ஏதோ சொல்ல வந்தீங்க, நிறுத்திட்டோம். பட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல சார், இந்த மாதிரி ஜானர்ல எல்லாம் நான் படம் பண்ணணும்னு ஆசை, இந்த மாதிரி எமோஷன்ல நான் நடிக்கணும்னு ஆசை, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமா இருக்கு. எனக்கு ஒரு படம் தெலுங்குல வந்து ஸ்ரீஹரின்னு ஒரு ஆர்டிஸ்ட் உண்டு,
இல்லை இப்போ நோமோர் அவர் டிஸ்கோ சாந்தி மேடத்தோட ஹஸ்பண்ட். அவர் ஒரு படம் பண்ணியிருந்தார், போலீஸ் அப்படின்னு ஒரு படம். ஓகே. நல்ல கதை அம்சம் உள்ள அருமையான கதை. ஸோ அந்த படத்தை வந்து நம்ம ரைட்ஸ் வாங்கி தமிழில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நாளாகவே அது வந்து ஒரு ஐடியா இருக்குது. பட் இன்னை வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே. அப்போ தான் நம்ம அந்த பண்ணினோம்னா நம்ம ஹைட்டு வெயிட்டுக்கு யார் ஹீரோயின்னா அப்போ வந்து நமிதா இருந்தாங்க. இப்போ நம்ம ஹைட்டு வெயிட்டுக்கு யாருமே ஆர்டிஸ்ட் இல்லை. இல்லையா சார்? ஆமாம், இல்லை. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கு. நல்ல கதையுள்ள படம் அது. போலீஸ் அப்படி டைட்டிலே போலீஸ் தான் அது. நீங்க வந்து எல்லாமே பார்த்துருக்கீங்க, ப்ரொடக்ஷன்ல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன்னு சொன்னீங்க, கேமரா அசிஸ்டண்டா இருந்தேன்னு சொன்னீங்க. உங்களோட டைரக்ஷன்ல நாங்க இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஏதாவது படங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா நீங்க டைரக்ட் பண்ணி? சரி, டெஃபினட்டா. ஏன்னா நம்ம நிறைய பார்க்குறோம்ல, ஒண்ணுமே தெரியாம வந்து டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நமக்குள்ளே தோணும், ஏன்டா நம்ம ஒரு படம் டைரக்ட் பண்ணக்கூடாது. பட் எனிவே நம்ம படிச்சதுக்கு ஒரு படம் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். பண்ணுவேன், அது எப்போன்னு தெரியல. சூப்பர். அது கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாரு, ஒரு நல்ல கதை கிடைச்சதுன்னா கண்டிப்பா பண்ணி தான் ஆகும். அது நடக்கும். ஆமாமா, உண்மையிலே நிச்சயமா சார். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவளா காத்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க சார். அப்கமிங் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு லைனப்ல? குற்றம் தவிரன்னு ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து துணிந்து செய்யின்னு ஒரு படம், அதுல ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். அது வந்து கல்வராயன் மலையில தான். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைனாலே உங்களுக்கு தெரியும். ஆமாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு சிவி தம்பி சண்முக பாண்டியன் படம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நாயகன். மற்றவங்கெல்லாம் ஜனநாயகன் நடிக்கும்போது நம்ம மக்கள் நாயகன் நடிக்கக்கூடாதா? இல்லை, ஒரு நல்ல ஒரு கேரக்டர். என்னென்னா ஒரு விவசாயி கேரக்டர், நல்ல கேரக்டர், அருமையான ஒரு கேரக்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து சொல்லிட்டாரு, இந்த மீசையெல்லாம் எடுக்கணும், வெள்ளத்தாடி வெள்ள முடி அப்படியே தான் இருக்கணும், ஒரு கிழிஞ்ச பனியன் போடுங்க, ஒரு கிழிஞ்ச லுங்கி கட்டிடுங்க. அது அருமையான கேரக்டர். படம் வந்ததுன்னா நிச்சயமா நமக்கு வந்து அந்த கேரக்டரைசேஷன் ஓரளவு மாறும். ஸோ அது இன்னும் அது போக இன்னும் ஒரு படம் 3 படம் மொத்தம் ஒரு 7 படம் போய்கிட்டு இருக்கு. சீரியல் ஒரு 2-3 சீரியல் போய்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, அப்படியே காட் கிரேஸ் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா கேப்டன் எனக்கு போட்ட அந்த பிள்ளையார் சொல்லி அப்படின்னு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் உங்களோட சினிமா ஜேர்னியை ரொம்ப அழகா யதார்த்தமா எங்களுக்கு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் போன படங்கள் மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ஆகணும்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.